வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல். அத்தியாயம் 13. உரு கொடுக்க உயிர் பொருளும் அணையாதிருக்க உயிர் வழியும் என தனித்து இயங்க இயலா அக்னிதான் நானும். வாட் தி ஹெல் இஸ் திஸ்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? டெஸ்டிங் என்விரான்மெண்ட் போய் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீஸ் ஆனா ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி இப்படி ஒரு மேஜர் இஷ்யூ ரைஸ் ஆக முடியும்? கிளைண்ட் எஸ்கலேட் பண்ணிருக்கான். அசிங்கமா கேட்டு என் கரியர்லயே ஃபர்ஸ்ட் டைம் கிளைண்ட் இஷ்யூஸ் ரைஸ் பண்ணிருக்கான். எக்ஸ்பீரியன்ஸ்டு கைஸ், ட்ரஸ்ட் வர்த்தி. இது வரைக்கும் எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா பண்ணவங்கன்னு நம்பி கொடுத்தது தப்பா போச்சு. ஒருத்த எடுக்கிறாங்க என தனது இயல்பை மீறி கத்திக் கொண்டிருந்தான் வருண். பாரதி குழு செய்திருந்த வேலையில்தான் தவறு நிகழ்ந்திருந்தது. இதுவே முதல் முறை இவ்வளவு பெரிய தவறு நிகழ்ந்திருப்பது. தனது மேல் அதிகாரி தனக்கு கொடுத்ததை தனக்கு கீழ் செயல்படும் குழுவின் தலைவனுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருந்தான் வருண். அவனுக்கு முன் குழுவின் தலைவன் ஸ்ரீகாந்த் தலைகுனிந்து அமர்ந்திருந்தான். இன்னும் 2 hours டைம். என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இஷ்யூ கிளியர் ஆயிருக்கணும். யூ மே கோ நவ் என்று முடிந்த நிமிடம் அலையடித்து ஓய்ந்தது போல இருந்தது இருவருக்கும். குழுவில் இருந்த ஐவரும் என்ன எது என எதுவும் புரியாது திருதிருத்து கொண்டிருந்தனர். கான்பரன்ஸ் ஹால் உள்ள போன 2 பேர் இன்னும் வரல. சத்தம் மட்டும் டோர் தாண்டி கேக்குது. என்ன நடக்குது என மெல்லிய குரலில் கேட்டாள் திவ்யா. யாருக்கு தெரியும்? இருக்கு, இன்னைக்கு இருக்கு. ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. நேத்து தானே ப்ராஜெக்ட் முடிச்சு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் போச்சு. டெஸ்டிங் டீம் மண்டையாட்டுறதே பெரிய விஷயம். அதையும் முடிச்சு பக்காவா தானே அனுப்பி வச்சோம். என்னாச்சோ தெரியலையே என் ஐவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்க ஸ்ரீகாந்த் குனிந்த தலையோடு வந்து தனது இடத்தில் அமர்ந்தான். ஐவரும் அவனை சுற்றி வந்து நிற்க, இப்போ உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்ல. மேஜர் இஷ்யூ. கிளைண்ட் எஸ்கலேட் பண்ணிருக்கான். போய் என்னன்னு பாருங்க. வருண் மெயில் பண்ணிருக்காரு என்று கூறிய வண்ணம் தனது பணியில் கவனத்தை செலுத்தினான். ஐவரும் அதிர்ந்து பார்க்க, கைஸ் ஜஸ்ட் 2 hours தான் டைம், மேக் இட் ஃபாஸ்ட் என நேரம் குறிக்க ஓடாத குறையாக தம் இடம் சென்று அமர்ந்து தத்தமது கணினிக்குள் தலையை நுழைந்தனர். திவ்யா, மாதவன், சக்தி, பிரதீஷா 4வரும் தாங்கள் செய்த வேலையை மீண்டும் சரிபார்க்க அனைத்தும் ஒழுங்காக இயங்கியது. பாரதி செய்த பகுதி மட்டும் இயங்காது இருக்க தவறு நேர்ந்த இடம் கண்டுபிடிக்க இயலாமல் பாரதி தடுமாறி போனாள். அலுவலகத்திற்கு வேலைக்கு நேர்ந்து விட்டது போல் உழைக்கும் கடின உழைப்பாளி அல்ல பாரதி. 24 மணி நேரமும் வேலையில் கவனமாயிருக்கும் சின்சியர் சிகாமணியும் அல்லதான். ஆனால் கொடுத்த வேலைக்கும் வாங்கும் ஊதியத்திற்கும் உண்மையாய் உழைப்பவள். கொடுத்த நேரத்திற்கு முன்பே தனது பணியினை சிறப்பாக செய்து முடிப்பவள் பாரதி. அப்படித்தான் இந்த ப்ராஜெக்டில் தனது பகுதியை, ப்ராஜெக்ட் மாடியூலை சிறப்பாகவே செய்து முதலாய் முடித்திருந்தாள். அவளது பகுதிதான் ஆதாரம். அதனை கொண்டே அடுத்தடுத்த பகுதிகள் இயங்கும். முதல் நாள் இரவு வருண், ஸ்ரீகாந்த் மற்றும் குழுவின் உறுப்பினர்கள் 5 என அனைவரும் அமர்ந்துதான் கடைசி கட்ட சோதனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக செய்து முடித்து அவர்களை தவிர்த்து வேறு எவரும் அதை இயக்கவோ மாற்றவோ முடியாத வண்ணம் ஃப்ரீஸ் தடுப்புகள் செய்த பின்னரே கிளம்பினர். அந்த திட்ட பணியினை, ப்ராஜெக்டை தான் இன்று அதன் உரிமையாளரிடம், கிளைண்டிடம் கொடுத்திருந்தனர். அது தனது வேலையை செய்யவில்லை என்று அலுவலகத்தின் நிறுவனருக்கே, அதாவது சிஇஓக்கே மிக கடுமையான முறையில் புகார் எஸ்கலேஷன் அளித்திருக்க இவர்கள் பாடு திண்டாட்டமானது. வாட் வாட் கமகை? பாரதி மாடியுள்ள இஷ்யூவா? How has it happened? Anyway, we don't have time to discuss about this. பாரதி இஷ்யூ கிளியர் பண்ணிட்டியா என வருண் கேட்க, பாரதியோ, நோ வருண், இதுல நிறைய சின்ன சின்ன காம்பனன்ட் ஆட் ஆயிருக்கு. அது எதுவுமே நான் பண்ணதில்ல. கண்டுபிடிக்க நிறைய டைம் ஆகும் போல என குழப்பத்தோடு பதில் கூறினாள். லிசன் பாரதி, இப்படி சில்லியா நாம போய் கிளைண்ட் கிட்ட சொல்ல முடியாது. டூ சம்திங் பாரதி. இட்ஸ் யோர்ஸ் மாடியூல், நீதான் செய்யணும் என கடுமையான குரலில் முடித்து விட்டான் வருண்.
இதனை அறிந்த வானதி விரைந்து வந்தாள் அவர்கள் கூட இருந்த அறைக்கு. அவள் கதவினை திறக்க கை வைத்த நேரம் பாரதி வெளிவந்தாள் குழப்பம் சூழ்ந்த முகத்தோடு. என்னடியாச்சு என வானதி கேட்க பாரதி நடந்ததை கூறினாள். இப்ப டைம் வேற இல்லவானு, நான் போய் பாக்குறேன் என நகர்ந்தவளை கைப்பிடித்து நிறுத்தினாள் வானதி. என்ன பக்கி, என்ன சொனக்கு? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? நீயே அல்ல இப்பெல்லாம். எப்பவும் நீ செய்யற ஒர்க்கு ஒரு காப்பி சேவ் பண்ணி தானே வைப்ப. போய் உன்னோட செக்யூர் ஃபோல்டர்ல செக் பண்ணி பாரு, அங்க இருக்கும் என சரியான நேரத்தில் எடுத்து கூறினாள் வானதி. முகம் மலர, லவ் யூ வானுமா, ஒரு விஷயம் எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சுடி. எப்படி ஆச்சு, என்ன பண்ண போறோம்? அந்த டென்ஷன்ல அதை மறந்தே போயிட்டேனா. லவ் யூ பேபி என கூறிய வண்ணம் ஓடியவள் தனது கணினியில் அமர்ந்து தான் சேமித்து வைத்திருந்த அந்த பகுதியை வருண் மற்றும் ஸ்ரீகாந்த் இருவருக்கும் அனுப்பி வைத்தாள். அதன் பிறகே அவளால் நிம்மதியாய் மூச்செடுக்க முடிந்தது. பாரதி மீண்டும் அறையினுள் நுழைய, தீஷா, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கவா என வருணிடம் கேட்டாள். அவனும் தலையசைக்க வருணின் மடிக்கணினியில் விரைந்து செயல்பட்டது தீஷாவின் விரல்கள். கிட்டத்தட்ட 50% பிழைகளை நீக்கி இருந்தாள் அந்த குறைந்த நேரத்தில். வருண் தவிர்த்து மற்ற 5 பேரும் வியப்பு கலந்த மகிழ்ச்சியோடு அதை பார்த்து கொண்டிருந்தனர். உள் நுழைந்த பாரதி வருணை பார்க்க, செக்யூர் மெயில் வருண் என்றாள். தீஷாவிடமிருந்து தனது மடிக்கணினியை பெற கைகளை நீட்ட, இன்னும் 2 மினிட்ஸ் வருண், முடிஞ்சும் நினைக்கிறேன் என கூறியவளிடமிருந்து தனது மடிக்கணினியை பெற்ற வருண் தனது மெயிலை ஆராய்ந்து பாரதி அனுப்பி இருந்ததை பார்த்தவன், பாரதி பினிஷ்ட் தீஷா எனவும், ஓ ஓகே வருண், கிரேட் பாரதி என இருவருக்கும் பதில் கூறினாள். வருண் தனது கணினியில் முகம் புதைத்த வண்ணம், ஓகே கைஸ், ஆல்ரெடி இருந்ததை டெலீட் பண்ணிட்டு பாரதி கொடுத்ததை ஆட் பண்ணிட்டேன், திரும்ப டெஸ்டிங் கொடுத்திருக்கேன், லெட்ஸ் வெயிட் என கூறவும் அனைவரும் அங்கேயே அமர்ந்தனர். பரபரப்பாய் நிமிடங்கள் கரைய, கிளைண்ட் என்விரான்மெண்ட் டெப்ளாய்மெண்ட்ல ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிட்டாங்க கைஸ் என வருண் சொல்லும் வரை அங்கிருந்தவர்கள் அமர்ந்திருந்த இடம் விட்டு அசையவில்லை. அதன் பிறகே அனைவரும் கலைந்து தமது இடங்களுக்கு சென்றனர். கடைசியாய் வெளியேறிய பாரதியிடம், உன்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கு தெரியும் பாரதி என கேட்டான் வருண். மைசெல்ஃப் அண்ட் வானதி என்று பதில் அளித்தாள் பாரதி. ரோட்காஸ்ட் பண்ணதுல உன்னோட ஐடி தான் வருது. ஃப்ரீஸ் பண்ண கொஞ்ச நேரம் முன்னதான் இட் ஹேப்பன் பாரதி. அதுவும் நாம எல்லாரும் இருக்கும்போதே. டைம் கூட நாம எல்லாரும் பிரேக் எடுத்த அந்த 15 மினிட்ஸ் டைம் தான். தட் மீன்ஸ் எல்லாரும் ஆபீஸ்ல இருந்த நேரம் யாரோ பண்ணிருக்காங்க, ஆனா உன்னோட ஐடியில இருந்து என் ஆழமான குரலில் கூறினான் வருண். எனக்கும் ஒரு கெஸ் இருக்கு, ஆனா அந்த டைம் அந்த ஆளும் நம்ம கூட தானே இருந்தது. சம்திங் ராங் பாரதி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா என்ன என்று கூறி அனுப்பி வைத்தான் பாரதியை. இன்னும் யோசனையின் பிடியில் இருந்த பாரதியை கலைத்தது வானதியின் குரல். அதான் ப்ராப்ளம் முடிஞ்சதே, இன்னும் என்ன யோசனை, வா வெளியே போலாம் என இழுத்துக்கொண்டு அலுவலகத்தின் முன்புறம் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை நீரூற்றின் அருகில் அழைத்து சென்றாள். என்னடி ஆச்சு என கேட்ட வானதிக்கு, ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் போன ப்ராஜெக்ட் அடி. எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இது. கிடைச்ச அந்த 15 மினிட்ஸ்ல அத்தனை செக்யூரிட்டியை பிரேக் பண்ணி ரிஸ்க் எடுத்து என்னோட ஐடி பாஸ்வேர்டை கேதர் பண்ணி என்னைய மாட்டி விடுறதுல என்ன கிடைக்குண்டி இந்த தீஷாவுக்கும் லக்ஷ்மிக்கும் என எங்கோ பார்த்து கொண்டு கேட்ட பாரதியை அதிர்ந்து போய் பார்த்தாள் வானதி. என்னடி சொல்ற? என்ன நொன்னடி சொல்ற? குழந்தை கூட புரியுண்டே, அதுங்க 2 தான் இந்த வேலையை பண்ணிருக்கும்னு. வருணுக்கு புரியாம போகுமா? அது கூடவா யோசிக்காதுங்க இந்த அறிவாளிங்க 2? இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? விதின் 20 மினிட்ஸ் தீஷா 50% ஒர்க் முடிச்சிட்டா. அதுவும் வருண் லேப்டாப்ல. நைட்டு முழுக்க உட்காந்து மக் அடிச்சிருப்பா போல என நிறுத்தியவள் நக்கல் சிரிப்புடன், பாக்கிங்க 2ம் நிறைய கிரைம் ஸ்டோரிஸ் படிக்குங்க போல. அநேகமா எம்ஐ சீரீஸ் பார்த்திருக்குங்கன்னு நினைக்கிறேன். மனசுல டாம் க்ரூஸின் நினைப்பு வேற. தீஷா மயக்கம் போட்டு விழுந்து டீம் அட்டென்ஷனை கிராப் பண்ண நேரம் அந்த ஹாஃப் பாயில்டு லக்ஷ்மி வேலையை பார்த்திருக்காடி என கூறிவிட்டு வாய்விட்டு சிரித்தாள். நேரில் உடனிருந்து பார்த்தவள் போல சொன்ன பாரதியை கண்டு மேலும் அதிர்ந்தாள். இத்தனை தெரிந்தும் அமைதியாய் இருக்கும் பாரதியை கண்டு ஆச்சரியமும் அடைந்தாள் வானதி. க்ளோஸ் த டோர் பேபி. 1 1 2 போல சிம்பிள் விஷயம் டி. எதுக்கு இவ்வளவு ஷாக்கு
என வானதியின் சற்றே திறந்திருந்த இதழ்களை சேர்த்து வாயை அடைத்தாள் பாரதி. இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீ இப்படி அமைதியா இருக்கிறதா கொஞ்சம் உதைக்குது. இது பாரதியே இல்லையே. நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு தானே இருக்கேன். முன்ன போல இல்லடி நீ. என்னாச்சு என வினவினாள் வானதி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். உன்னை சுத்திதான் புதுசா ஒரு ஒளிவட்டம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு என சொல்லிக் கொண்டிருந்த நேரம் வானதியின் அலைபேசி இசைத்தது. யாரு? என்னோட உடன்பிறப்பா? லஞ்ச் பிரேக் டைம், போ போய் பேசு. 6 வருஷம் வெயிட் பண்ணவன், பாவம். என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதுல வெங்காயம் வெட்டி கூட கண்ணீர் வராம பாத்துக்கோ என்ன என உண்மையாய் ஆரம்பித்து முடிவில் கிண்டல் செய்த வண்ணம் அவ்விடம் விட்டு விலகி சென்றாள் பாரதி. தன்னிடம் வந்தவளுக்கு வருணிடமிருந்து அழைப்பு வந்தது. எப்படா முடியும் என்று ஒரு சலிப்பு அவளில் தோன்றியது. தன் முன் நின்றிருந்த பாரதியை பார்த்து மிகுந்த தயக்கத்துடன், உன்னோட ஐடியில இருந்துதான் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு தெரிஞ்சு வார்னிங் வந்திருக்கு பாரதி. சோ நெக்ஸ்ட் உனக்கு வர இருந்த ஆன்சைட் ப்ராஜெக்ட்ல இருந்து உன்னை தூக்கிட்டாங்க மேனேஜ்மெண்ட் என்ற செய்தியை தெரிவித்தான் வருண். சரி என தலையசைத்து கேட்ட பாரதி அமைதியாய் தனது கணினி முன் சென்று அமர்ந்தாள். ஊர் சென்று திரும்பி 1 மாதம் கடந்திருந்தது. பாரதியின் மனம் நிலையில்லாது காற்றில் ஆடும் பட்டமாய் பறந்து கொண்டிருந்தது. சொல்ல இயலாத, அவளுக்கே என்னவென்று புரியாத ஒரு தனிமை தன்னை சூழ்ந்தது போல இருந்தாள் பாரதி. எதிலும் மாற்றமில்லை. ஆனாலும் ஒரு வெறுமை. அனைத்திலும் இருந்து தனித்து விடப்பட்டதாய் ஒரு உணர்வு. அவள் மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் வானதி, சிவா இருவரும். ஆனால் அவர்களின் நேரத்தை எடுத்துக்கொள்ள அவள் விரும்பவில்லை. எனவே அவர்களை அறியாத வண்ணம் அவர்களை விட்டு விலகி அவர்களுக்கான நேரத்தை அளித்தாள். அதனாலே அவள் இயல்பில் சிறு மாற்றம் நிகழ்ந்தது போல. கூட்டத்தின் நடுவிலும் தனிமையை உணர்ந்தாள் பாரதி. முயன்று தன்னை சரிப்படுத்திக் கொண்ட போதிலும் அவ்வப்போது இந்த வெறுமையை உணர்கிறாள். கைப்பிடித்து நடைப்பழக்கிய தோழனான அண்ணனும் பின் 10 பருவத்தில் தோள் கொடுத்த ஒற்றை நட்பும் ஒரே நேரத்தில் விலகி செல்வதாய் அவள் மனம் தவித்து போனது. இதுதான் இயற்கை என்று தெளிவாக தெரிந்த புத்தி எத்தனையோ முறை எடுத்து கூறினாலும் மனமானது சட்டென ஏற்க மறுத்து 2ஆம் குழந்தையை கொஞ்சம் தாயிடமிருந்து தானாய் தனித்து நிற்கும் முதல் குழந்தையாய் சண்டித்தனம் செய்தது அவ்வப்போது. எடுத்த பணியில் சிக்கல் நேர்ந்து அது சரி செய்யப்பட்டு அதன் காரணமாய் அவளது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு பறிபோன போதிலும் எதிலும் கலவரப்படாமல் இருந்த பாரதியை கண்ட தீஷா, லக்ஷ்மி இருவருக்கும் காதில் புகைவராத குறைதான். அதற்கு மேல் அவர்களால் அமைதியாய் இருக்க முடியவில்லை. இருவரும் எழுந்து சென்றனர். அவர்களை தொடர்ந்து சென்ற திவ்யா, வானதி இருவர் காதிலும் விழுந்தது அவர்களின் பேச்சு. யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் தீஷா, என்ன லட்சோ, எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம். ஆனா இது இப்படி ஆகி போயிடுச்சு. வரும் நல்லா திட்டுவான் பாரதிய, அதுக்கு பதில் இவ பேச பெரிய ப்ராப்ளம் ஆகும் நினைச்சேன். ஆனா இங்க ஒண்ணுமே ஆகலையே, சப்புன்னு முடிஞ்சு போச்சு என வருத்தப்பட்டாள். திட்டல நடி, அதான் அவளோட USA கனவு கனவாவே போச்சே. நமக்கு அது போதும். கிட்டத்தட்ட டீ ப்ரமோட் பண்ணது போலதானே அவன் நிலைமை இப்போ என்ற லட்சுமியின் குரலில் அத்தனை ஆனந்தம். ஆமடி, அது ஒண்ணுதான் மிச்சம் நமக்கு என்றாள் பிரதீஷா. இவர்களின் பேச்சை கேட்ட திவ்யா அரண்டுதான் போனாள். பிரதீஷாவின் குழந்தை முகத்தின் பின் இப்படி ஒரு முகமா என்று அதிர்ந்து போனாள். இதற்கு மேல் தாமதிக்க முடியாது வானதி அங்கே செல்ல தோழியர் இருவரும் கலைந்து சென்றனர். திவ்யா வானதியிடம் இது குறித்து கேட்க இவை அனைத்தும் தனக்கும் பாரதிக்கும் முன்பே தெரியும் என கூறினாள். என்னடி இப்படி அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுக்கறீங்க? குட்டி இதையொண்டி வெடிச்சிட போகுது. முருகா, என்னை காப்பாத்துப்பா என கூறிக்கொண்டே தனது இடத்திற்கு சென்றாள். வருண் கீழ் செயல்படும் குழுக்கள் முழுவதும் பரவியது இச்செய்தி. உபயம் திவ்யா. திவ்யா பார்ப்பதற்கு 5.25 அடியில் வளர்ந்திருந்தாலும் மனதில் எதையும் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு வளர்ந்த குழந்தை. உண்மை விளம்பி, சுட்டு போட்டாலும் பொய் வராது. பலமுறை பொய் பேச தெரியாமல் பேசி கூட்டத்திற்கே ஆப்பு வைத்தவள். எனவே அவள் தனது குழுவில் சக்தி மாதவனிடம் சொல்ல விஷயம் மிக எளிதாய் பரவியது. சந்தேகத்தில் இருந்த வருணுக்கு தனது சந்தேகம் ஊர்ஜிதமானது. வானதி, பாரதி, திவ்யா முன் தோழிகள் இருவரையும் வரவழைத்து வறுத்து எடுத்து விட்டான். அப்பொழுது முதலில் எதுவுமே தெரியாது என்பதைப் போலவே பேசினர். வருண் அதிகம் அழுத்தம் கொடுத்து ஆதாரங்கள் இருப்பதாய் கூறவும் பாரதிக்கு தங்கள் இருவர் மீதும் இருக்கும் கோபத்தில் இவ்வாறு செய்கிறாள் என்று
வாதிடவே செய்தனர் இருவரும். வருண் அவர்கள் இருவரது கள்ளத்தனத்தையும் நேரப்படி விளக்கி வேலையில் குளறுபடி நடந்த நேரம் பாரதி குழுவினருடன் சேர்ந்து தன்னோடுதான் இருந்தாள் என்பதையும் ஆதாரத்தோடு முகத்தில் விட்டெறிந்தாள். தனிப்பட்ட பகையினை மனதில் வைத்துக் கொண்டு மொத்த நிறுவனத்திற்கும் இழப்பினை கொண்டு வருவது போல் அவர்களது செயல் இருந்ததை குறிப்பிட்டான் வருண். பணியினை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போயிருந்தால் அவனது பணிக்கும் அது மிகப்பெரிய கரும்புள்ளையாய் அமைந்திருக்கும். எனவே தனது குழுவிலிருந்து அவர்களாகவே ஏதேனும் காரணம் சொல்லி விலகிக் கொள்ள வேண்டும். முடியாது என்று கூறும் பட்சத்தில் மேலிடத்தில் இவர்களின் செயலை எடுத்துரைத்து தான் அப்பணியை செய்வதாக கூறி எச்சரித்து அனுப்பி வைத்தான். வெளிவந்த இருவரின் முகமும் இருளடைந்திருந்தது. எவரையும் நிமிர்ந்து பார்க்காமல் அலுவலகம் விட்டு வெளியேறினர். வானதி உடனே சிவாவுக்கு அழைத்து இந்நிகழ்வு பற்றி கூறினார். இது எதையும் பாரதி கவனத்தில் கொள்ளவில்லை. அலுவலகம் முடித்து விடுதி வந்த பாரதியும் வானதியும் சாப்பிட்டு வீட்டினருடன் பேசிவிட்டு அமர்ந்திருக்க சிவா அழைத்து விட்டான் வானதியை. மௌனமாய் விலகி வந்த பாரதியின் கைபேசி ஒளிர்ந்து அவளை உயிர்ப்பித்தது. அழைத்திருந்தான் பாரதியின் சாரதி. நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.